தியான நண்பர்கள் அனைவருக்கும் புத்த பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள். மை டியர் மாஸ்டர்ஸ், குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் PSSM PMC அனைத்து பிரமிழ் மாஸ்டர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு புத்த பௌர்ணமி, ஒரு சிறந்த நாள். புத்தரோட வாழ்க்கையில 3 ஸ்பெஷல் டேஸ் இருக்கு. அவங்க பிறந்த நாளும் பௌர்ணமி, அவங்க என்லைட் ஆன நாளும் பௌர்ணமி, அவங்க இறந்த நாள், அதாவது மகா நிர்வாணம் அடைந்த நாளும் பௌர்ணமி தான். இன்னைக்கு புத்தருடைய பிறந்த நாள், புத்த பௌர்ணமி அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஒரு நேரத்துல புத்தர் என்பவர், அவருடைய பேர் கௌதம சித்தார்த்தர். அவரு ஆன்மீக விஷயம் தேடணும் அப்படின்னு சொல்லி, இந்த உலகத்துல எதுக்கு துன்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய பயணம் ஆரம்பிக்கும் போது அங்கிருந்துதான் அவருடைய ஆன்மீக தேடுதல் அப்படின்றது ஆரம்பமாயிடுச்சு. அந்த வாழ்க்கையில மட்டுமே கிடையாது, அதுக்கு முன்னாடி இருக்கும் அனைத்து நிறைய பிரிவுகள்ல அவங்க நிறைய தியான பயிற்சி என்பது செய்தார். தியானத்தின் பற்றி மிக்க சிறந்த ஆராய்ச்சி, ஸ்பிரிச்சுவல் ரிசர்ச் ஆன் மெடிடேஷன் என்பது பண்ண ஒரு அற்புதமான பிறவிதான் சித்தார்த்தருடைய பிறவி. ஒரு அற்புதமான புத்தி என்பது, சூக்ஷ்மமான புத்தி என்பது அவர் அடைந்தார். ஃபைன் டியூன்ட் காமன் சென்ஸ் என்பது அடைந்தார். நிறைய குருமார்களுடைய பார்வையில் நிறைய வகையான ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த துன்பத்திற்கு ஒரு வழி என்பது அவங்களுக்கு கிடைக்கல. இவ்வளவுதாவா இந்த வாழ்க்கையும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு உட்காரும்போது, அவங்களுக்கு உடல்ல எந்த விதமான சத்தும் இல்லாத நேரத்துல, யோசிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாத ஒரு நேரத்துல அவங்களால பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு செயல் எது அப்படின்னா சுவாசிக்கிறது. அந்த சுவாசம் மட்டுமே ஆடிட்டு இருக்கு. அதுக்கு தவிர்த்து வேற எதுவுமே அவங்களால பண்ண முடியல. ஒரு நேரத்துல ஒரு செடி, ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கும் அவங்களுக்கு சத்து இல்லை உடல்ல. இந்த துன்பத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நேரத்துல அவங்களால பண்ண முடிஞ்சது வெறும் சுவாசத்தின் மீது கவனம், சுவாசம் மட்டும் கவனிக்கிறது தவிர்த்து வேற எதுவுமே அவங்களால முடியல. அந்த சுவாசத்தை கவனிக்க ஒரே ஒரு இரவுல, அதாவது 3 ஜாம், காலையில 1வது இரவு 1வது ஜாமில் அவங்க சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தும் போது மனம் என்பது பூஜ்யம் ஆயிடுச்சு, எண்ணங்களற்ற நிலை என்பது வந்துடுச்சு. 2வது ஜாம் இரவுல திரும்பி அதே பயிற்சியை, சுவாச பயிற்சியை கண்டினியூ பண்ணும்போது கடந்த பிறவிகள் எல்லாமே அவங்க பார்த்துட்டாரு. 3வது பிறவின் இதுதான் சத்தியமானது, இதுதான் உண்மையான தியானம், இதுதான் துன்பத்திற்கு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு 3வது ஜாம்ல இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கும் போது அந்த என்லைட்டன்மெண்ட் என்பது அடைந்தார். மை டியர் மாஸ்டர்ஸ், அன்னைக்குதான் ஒரு பௌர்ணமி. இந்த தியானத்தை அந்த நேரத்துல பாலி மொழியில அவங்க ஆன பான சதி அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். ஆன என்றால் உள் சுவாசம், அபான என்றால் வெளியே விடும் சுவாசம், சதி என்றால் அப்சர்வேஷன். அவங்க அந்த காலத்தில் அறிமுகப்படுத்த அந்த ஆனாபான சதி என்ற தியானம் இன்னைக்கு நம்முடைய குருஜி பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்கள் எளிமையாக நமக்கு சுலபமாக புரிந்த அளவுக்கு அவங்க நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு புத்தருடைய எனர்ஜிஸ் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா ஆழமான தியானத்திற்கு நாம் எல்லோரும் செல்லணும் மாஸ்டர்ஸ். கூட்ட தியானம் இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் நீங்க எல்லோரும் இன்னைக்கு 3 மணி நேரம் தியானம் பண்ணுங்க. பௌர்ணமி இன்னைக்கு பிரமிட் வேலியில் நைட்டு மெடிடேஷன் நடக்கும். அந்த லிங்க் எல்லாமே எல்லா குரூப்லயுமே வந்துட்டு இருக்கு. அந்த மியூசிக் ஆன் பண்ணிட்டு அந்த நேரத்துல கூட்டு தியானம் என்பதை பண்ணுங்க. புத்தருடைய எனர்ஜிஸ்ல நாம தியானம் பண்ணும்போது நம்முடைய ஆன்ம வளர்ச்சி என்பது கண்டிப்பா நடக்கும். மை டியர் மாஸ்டர்ஸ், எல்லோருக்கும் நன்றி மாஸ்டர்ஸ்.